Hi viewers, welcome to Aatta Samayal. இன்ஸ்டண்ட்டாக அப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகைக்கு இந்த அப்பம் நான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப் வேணும். அப்புறம் வெல்லம் 1 கப் வேணும். சுக்கு பொடியும் நான் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 2 பிஞ்ச் அது. அதுக்கப்புறம் வாழைப்பழம் நான் 1 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே கரைச்சி எடுக்கிறதுக்கு நான் மிக்சிலே போட்டு நான் நல்லா ஒரு பல்ஸ் மாதிரி 2-3 பல்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஆர்கானிக் வெல்லம் அப்படின்றதுனால நான் ஃபில்ட்ரு பண்ணல, நான் அப்படியே போட்டு நான் அரைக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வெல்லம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் கரைச்சி, அதாவது கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி இதில் நீங்கள் விட்டுட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இவ்வளோ தான் நான் வாட்டர் நான் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் அந்த பல்ஸ் விட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கிற மாதிரியே இருக்கணும். இப்போது இதில் வாழைப்பழம் நம்ம சேர்த்துட்டுலாம். கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா அது ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாழைப்பழம் அதிகமாகவும் போடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கணும். அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். வாழைப்பழம் நம்ம எண்டில் போடுறதுனால கொஞ்சம் அரைப்படாது. அதனால் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அது இன்னொரு ஒரு தடவை நம்ம அரைச்சி நம்ம எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஒரு குழிக்கரண்டியில் நம்ம எடுத்து எண்ணெயில் விடுறதுக்கு இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ இந்த குழம்பு கரண்டியில் நான் விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இப்போ சின்னதாக 3 அப்பம் நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் விட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய அப்பமாக நான் விட்டுருப்பேன். ஒன்று விட்டு வெந்ததுக்கு அப்புறம்தான் பக்கத்தில் நீங்கள் விடணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா விட்டு கூட நீங்கள் எடுத்துட்டுலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேன் நான் அகலமான பேன் வச்சு நான் இப்போது 1-3 சேர்த்து நான் போட்டிருக்கேன். நல்லா எழும்பி வருது பாருங்கள். இதில் நான் சோடா உப்போ எதுவுமே நான் சேர்க்கலை. சோடா உப்பு சேர்க்காமையே நல்லா எழும்பி வருது பாருங்கள். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா கூட போகிறோம். இப்போ நல்லா வெந்துடுத்து, நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வெந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய அப்பமாக நான் போட்டிருப்பேன், அதையும் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்பம் பண்ணி இந்த ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணலாம். ஊற வைக்கிற டைம் அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப அந்த வாழைப்பழம் னுடைய அந்த டேஸ்ட்டும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா பெருசாக நான் அப்பம் போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துட்டுலாம். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸான கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.